ராம்குமார் மர்மமான முறையிலே சிறையிலே இறந்திருந்தார். அவர் இறந்ததற்காக சொல்லப்படுகிற காரணம் நம்பும்படியாக இல்லை. காங்கிரஸ் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, சாதாரணமா இருக்கிற சாதாரண மனிதன் கூட அதை நம்ப தயாராக இல்லை. சிறைச்சாலை அல்லது சிறைச்சாலையில் அடைக்கப்படுவது 2 காரணங்களுக்காக. இது மாதிரி ஒரு வெளியே ஒரு படுகொலை அசம்பாவிதம் நடக்கிற போது அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி வெளியே இருந்தால் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. தீர்ப்பு வருகிற வரை இடைக்காலமாக சிறைக்குள்ளே இருக்கிறது அவருக்கு பாதுகாப்பும் தண்டனையும் சேர்ந்ததாகும். நிரபராதி என்றால் அது முறை வெளியே வரலாம். இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்ட காரணத்தினாலே இப்படி பல நோக்கிலே சிறையில் வைக்கப்படுகிறார்கள். மிக பாதுகாப்பான இடமாக கருதப்படுகிற சிறைச்சாலைக்குள்ளேயே பாதுகாப்பில்லை. அங்கே இது போல அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள், கொலை நடக்கிறது அல்லது தற்கொலை நடக்கிறது என்றெல்லாம் வருகிற செய்திகள் காவல்துறையினுடைய அதிகாரிகள், ஒட்டுமொத்தமான சிறைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதற்கு மேலே காவல்துறை அதிகாரிகள், அதற்கு மேலே அரசாங்கம் இதுதான் பொறுப்பேற்க வேண்டும் முற்றிலுமாக. எனவே இந்த சம்பவம் கண்டனத்திற்குரியது. உண்மை என்ன என்று கண்டறியப்பட வேண்டியது. இது இந்த மரணம் பற்றி மட்டுமல்ல, இதற்கு முன்னாலே நடந்த கொலை பற்றியும் அதிலேயே சந்தேகம் இருக்கிறது. இந்த ராம்குமார் தான் உண்மையான குற்றவாளியா இல்லையா என்பது பல சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது. அதிலேயே பல விமர்சனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இதற்கு ஒரு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். அது மரணத்தில் இருந்து தொடங்கி பெண் இன்ஜினியர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து ஆரம்பித்து ராம்குமாருடைய மரணம் வரை அனைத்தும் விசாரிக்கப்பட்டு உண்மை நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். இன்னும் ராம்குமாருடைய உடல் இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறது. இது மிகுந்த பரிதாபத்துக்குரியது. இறந்த பிறகு 3-4 நாட்கள் அந்த உடல் மாச்சரில் வைக்கப்பட்டு அவருடைய உறவினர்கள் எல்லாம் வெளியே காத்து கிடந்து அழுது கிடந்து கஷ்டத்தில் இருக்கிறங்கிறது ஒரு கஷ்டம். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய மன கஷ்டத்தை உண்டாக்கும். எனவே இது ஒரு நீதிபதிக்கு போய் 2 நீதிபதிக்கு போய் 3 நீதிபதிக்கு இன்றைக்கு போகிறது. உடனடியாக அதில் நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட்டு முறைப்படி மற்ற காரியங்கள் நடைபெற உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கும் என்று நம்புகிறோம்.